Coolpad பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா Cool 3 லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ அதோட சக்சஸரான Cool 3 Plus லான்ச் பண்ண போறாங்க. நிறைய ஒரு சக்சஸிவான விஷயம், பட் ஒரே ஒரு மைனரான டிகிரேடேஷன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் வரப்போகுது, கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோவில் போகலாம் வாங்க. ஸோ இங்கே இன்டர்னல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹீலியோ A22 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்டிராகன் 450க்கு ரொம்பவே ஈக்குவலான சிப்செட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஓகேயான சிப்செட்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Android 9 Pie மேலே இந்த ஃபோன் பில்ட் பண்ணி வருது. இங்கே மொத்தமாக 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. 2+16 GB வேரியன்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3+32 GB வேரியன்ட். இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஆப்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே பின்னாடி வந்து சிங்கிள் ரியர் கேமரா தான் தராங்க. பட் நம்ம Coolpad Cool 3ல பார்த்தோம்னா டுவல் ரியர் கேமரா இருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு டிகிரேடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேமரா இருக்கிறது தான். ஸோ இந்த சிங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP யூனிட். பட் இங்கே வந்து ஏஐ ஃபங்க்ஷன் பண்ணுன்றாங்க. ஸோ இந்த ஹீலியோ A22ல வந்து ஏஐ சப்போர்ட் இருக்கிறதுனால ஏஐ கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. ஸோ அதனால மேபி ப்ராசஸிங் இன்னுமே நல்லா இருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 8 MP செல்ஃபி ஷூட்டர் தந்திருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோன் LED ஃபிளாஷ் இருக்கு. இந்த போனோட ஒரு மேஜரான செல்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸ் தான். ஸோ பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பாலிகார்பனேட் பேக் இன்க்ளூட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் உள்ள கலர் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளாக் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பாலிகார்பனேட் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு ரொம்பவே சிமிலரா இருக்கு. ஸோ லுக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இங்க சிங்கிள் ரியர் கேமரா இருந்தாலுமே இவங்க டுவல் ரியர் கேமராவே செட் பண்ணி இருக்கிறதுனால பார்க்க இன்னுமே நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல நம்ம மூவ் பண்ணோம்னா இங்கேயும் எந்த விதமான ஒரு லுக் ஃபேக்டர் வந்து அவங்க லாஸ் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராப் நாட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட் பெசல்ஸ் அண்ட் கீழே உள்ள சின்னமே ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு இன்னுமே லுக்ஸ்ல ஆட் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 720p அதாவது HD+ யூனிட். இது பாத்தீங்கன்னா ஒரு IPS LCD பேனல் தான். இங்க அந்த டிராப் நாட்ச் இருக்கிறதுனால இங்க ஒரு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அச்சீவ் பண்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரீன் சைஸ் இனிமே பெருசா தெரியும். ஸோ பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 3000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ 3000 mAh பேட்டரி நம்ம தனியா பார்த்தா சின்னதாக தான் தெரியும். பட் இங்க ஹீலியோ A22 யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு HD+ பேனல் தான் இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ ஹீலியோ A22 பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர் எஃபிஷியன்டான சிப்செட். அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் இல்ல, பட் ரொம்பவே பவர் எஃபிஷியன்டான சிப்செட். ஸோ 3000 mAh பேட்டரி கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சார்ஜர்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல ஒரு 10 வாட் அடாப்டர் தராங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ ஃபைனலா பிரைசிங்னு பார்த்தோம்னா இங்க அந்த 2+16 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6000 ரூபாய்க்கும், அந்த 3+32 GB வேரியன்ட் இதான் ரொம்ப வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லணும். ஸோ இது பாத்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் நம்ம பே பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 1 GB RAM அது மட்டும் இல்லாம 16 GB ஆஃப் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ கண்டிப்பா இதான் ரொம்ப வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்ன கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா நீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல டேரக்டா கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க வெங்கட். பாய்.